வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது செக்மேட் அப்படின்ற தமிழ் டப்டு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ZEE5 OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அனூப் மேனன், லால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. முழுக்க யூஎஸ்ல எடுக்கப்பட்ட ஒரு மெடிக்கல் த்ரில்லர் தான் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அனூப்பை காட்டுறாங்க. இவர் ஒரு பார்மா கம்பெனியோட ஒரு எம்டியா இருக்காரு. இவரோட கம்பெனியோட ட்ரக் ட்ரையல்ல நிறைய நபர்கள் இறந்து போயிடுறாங்க. அதை எப்படியாவது இவரும் இவரோட மனைவியும் சேர்ந்து மூடி மறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இதுதான் இந்த கதையோட மெயின் பிளாட். இதுக்கு பேரலா நிறைய சப் பிளாட்ஸ் அப்படின்றது காட்டுவாங்க. அதாவது இந்த ட்ரக் ட்ரையல்ல தன்னோட பொண்ணை இழந்த ஒரு தந்தையின் கதை, அதே மாதிரி மாயா அப்படின்ற ஒரு பொண்ணுனால ஏமாத்தப்பட்ட ஒரு நபரின் கதை, அண்ட் ஆல்சோ ஒரு நேர்மையான டானா இருக்கக்கூடிய நம்ம லால், அவருக்கு கொடுக்கப்படுற மிஷன் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய சப் பிளாட்ஸ் இருக்கு. ஸோ இது மெயின் பிளாட்டோட எவ்வளவு கனெக்டடா இருக்கு அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அனுப்போட மிஷன் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டைம் லைன்ஸ்ல நகர்ற மாதிரியான ஒரு கதையா இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே தான் அமைச்சிருக்காங்க. சப் பிளாட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மெயின் பிளாட்டோட கனெக்டடா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா ஃபைனல் அவுட்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் அந்த சப் பிளாட்ஸ்னால மெயின் பிளாட்டுக்கு பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட கொடுக்க முடியல அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு எதுக்காக இவங்க அந்த மாயாங்கிற பொண்ணை ஹையர் பண்றாங்க அப்படின்ற அந்த ரீசனிங் அப்படின்றதே கன்வின்சிங்கா இல்ல அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல ஒரு வக்கீல் லேடி ஒருத்தங்களை பழி வாங்குறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க, சுத்தி வளைச்சு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதுவுமே அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல. எதுக்கடா இதை பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லால ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு நேர்மையான டானா காட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்காங்க. அதுவுமே ஆர்கானிக்கா அமையல அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு ப்ராப்பர் த்ரில்லருக்கான நிறைய விஷயங்கள் லாக் ஆகக்கூடிய ஒரு படம் தான். டைம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.